ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம மணி பிளான்ட் செடியில் வந்து டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, வீட்டில் பிளான்ட்டில் வந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து நம்ம தண்ணீர் பவுலில் போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தரையில் வச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை, நல்லா வந்து சூப்பராகவே துளுத்து வரும். அந்த காம்பவுண்ட் செவரில் ஏறுது பாருங்கள், இங்கே சுற்றியே வந்து அப்படியே படர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் இருக்குது பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணதுனால நல்லா நீட்டாக இருக்குது. கீழே எல்லாமே அழகாக வந்து மண் மட்டும்தான் தெரியும், செடிகள்லாம் வந்து எதுவுமே இருக்காது. இங்கே தானாகவே வந்து இந்த கருவேப்பிலை செடி வருதுங்க. எங்களுக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் இந்த செடி இருக்கே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம அதை பிடுங்கவும் கூடாது, யாருன்னா கேட்டால் பிடிங்க சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். சில செடிகள் வந்து எல்லாருக்குமே வந்து என்னென்னா வளர்க்குறதுக்கு ஆசை இருக்கும், பட் ஆனால் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை சொல்லிடுவாங்க. அப்படிதாங்க எனக்கு வந்து கருவேப்பிலை செடி, தென்னஞ்செடி, அடுத்து வந்து வாழை செடி இதெல்லாம் வந்து பழக்கம் இல்லை, வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னுடைய மாமியார். இங்கே பாருங்க, கலர் இந்த மாதிரி தாங்க சேஞ்ச் ஆகுது. ஏன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஏதாவது நான் ஒரு வழி பண்ணுவேன் இல்லையா, ஏதாவது ஐடியா இருந்தால் டிப்ஸ் சொல்லுங்கள். நிறைய நார்தங்காய் இந்த மாதிரி தான் ஆகுது, கலர்லாம் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். சில காய்கள் வந்து பச்சையாக இருக்குது பாருங்கள், இங்கே கீழவே இருக்கிறதுனால. இதுவும் வந்து நல்லா வெயில் சன்லைட் படுற இடம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் சேஞ்ச் ஆகுது. நிறைய நான் எதிர்பார்த்த மாதிரி காய்கள் பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லாத மாதிரியே இருக்குது. காய்தா இல்லை இதோட கலரே அப்படிதானா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதோட கலர் அப்படி இருந்திருந்தா நான் ஸ்டார்டிங் வந்து நல்லா பெரிய சைஸு நல்லா தேங்காய் மாதிரி இருந்த 2 நார்தங்காயை வந்து நான் பறித்து ஊறுகாய் போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஓகே இது இப்படி தான் வரும் போல் அப்படின்னு நினச்சிருப்பேன் கண்டிப்பாக. அந்த 2 நார்தங்காய் பறிச்சதுக்கு அப்புறமா இது இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பிளான்ட்ஸ் வந்து ஒரு விசிட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே இது வீடியோட உங்களுக்கு டிடி நேச்சர்லேயே போடுறேன். டிடி ஃபேமிலியில் எப்போவுமே வந்து கார்டனிங் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அபீஸ் ஃபார்மில் தான் போடுவேன். ஸோ உங்களுக்கு எந்த டிப்ஸாக இருந்தாலும் கார்டனிங்கை பற்றி டவுட் இருந்தாலும் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே அப்படியே ஃபுல்லாக வந்து சுண்டைக்காய் செடி பூக்கள் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சுண்டைக்காய் சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, மெடிசன் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது.